தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவின் மாம்பழம் சின்னம் முடக்கி வைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. பாமகவின் இருதரப்புக்கும் ராமதாஸ் தரப்புக்கும் அன்புமணி தரப்புக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில் இருதரப்பும் பிரச்சினைக்குரியதாக இருந்தால் வடிவம் A-Bயில் இருதரப்பு கையெழுத்து போட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். போலி ஆவணம் கொடுத்து பாமக கட்சியை அபகரித்ததாக அன்புமணி ராமதாஸிற்கு எதிராக பாமக ராமதாஸ் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு என்பது டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது விசாரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீதிபதி மினி புஷ்கர்னா அமர்வில் இந்த மனுவானது விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் தரப்பு மற்றும் அன்புமணி ராமதாஸ் தரப்பானது இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்து வருகிறது. மிக முக்கியமாக தற்பொழுதைய பாமகவுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தொடர்வதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்றும் ராமதாஸ் தான் பாமகவுடைய தலைவராக இருக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டு நடப்பு ஆண்டில் கடந்த மே மாதம் முதல் அவர் தலைவராக தொடர்ந்து வருவதாக டாக்டர் ராமதாஸ் தரப்பில் இன்றைய அந்த ஒரு வாதம் என்பது முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் தேர்தல் ஆணையத்தினுடைய கருத்தையும் தற்பொழுது நீதிபதிகள் கேட்டுள்ளதையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் ஒருவேளை தமிழ்நாட்டில் தற்பொழுது தேர்தல் வந்தால் வேட்பாளர்களை அங்கீகரித்து இதில் யார் கையெழுத்திடுவதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு கேள்வியை நீதிபதி மினி புஷ்கர்னா தேர்தல் ஆணையத்திற்கு முன்பாக வைத்துள்ளார். அந்த கேள்விக்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பானது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு என்று தேர்தலுக்கு முன்பாக பட்டியலில் வெளியிடப்படும். தற்பொழுது இருதரப்பும் பிரச்சனைக்குரியதாக இருந்தால் தேர்தல் ஆணையம் படிவம் A மற்றும் படிவம் B ஆகியவற்றில் இருதரப்பு கையெழுத்து போடுவதையுமே ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையமானது இந்த பாமக தரப்பு வழக்கில் முன்வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய சின்னமும் முடக்கி வைக்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் இன்று விசாரணையின் பொழுது உயர்நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணங்கள் அடிப்படையில் தான் பாமக விவகாரத்தில் முடிவெடுத்துள்ளோம். மருத்துவர் ராமதாஸ் தரப்பானது கட்சிக்கு உரிமை கோரும் நிலையில் அவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் தரப்பு ஆவணங்களை தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று அவர்கள் இந்த விவகாரத்தை அணுக வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய தலைவர் விவகாரத்தில் நாங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் விளக்கமாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிறது. தற்போதைய ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருப்பதாக தெரிவித்தோம். அது உறுதி இல்லை என்றால் அவர் தலைவர் பதவியில் இல்லை என்பதற்கான உரிய ஆவணங்களை ஆதாரங்களை எதிர்ப்பாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் முன்பு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணையின் பொழுது விளக்கமாக வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.